ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெர்சடைல் ப்ராப் சேனல். இன்றைக்கி நம்ம வெர்சடைல் ப்ராப் சேனலில் இன்ஜினியரிங் இன்ஃபோ அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம காரை பளபளன்னு வச்சுக்கிறது, என்ன மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறது இந்த காரை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் காரை எப்படி பளபளன்னு வச்சுக்க போகிறீங்க, அதுக்கு என்னெல்லாம் தேவை, என்ன மாதிரி அந்த காரை க்ளீன் பண்ணுறது, எப்படி எந்த மாதிரி நீங்கள் வெஹிக்கிள்ஸை க்ளீனாக வச்சுக்கிறது, நீட்டாக வச்சுக்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான ஃபேப்ரிக் கிளாத்ஸ் தேவைப்படுது, அதே மாதிரி நீங்கள் ஒரு கண்ணாடியை பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவை, கார் பாடியை பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவை, வேக்ஸ் கோட்டிங்னா என்ன, அதே மாதிரி கண்ணாடி க்ளீன் பண்ணுற அந்த க்ளீனர் எப்படி யூஸ் பண்ணுறது, கிளாத்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான கிளாத்ஸு என்ன மாதிரியான பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார் வாஷ் பண்ணுறதுக்கான லிக்விட்ஸு, அதுக்கப்புறம் சோப்பு, காரை யூஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வென்சிலின் டேங்க்கில் க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்விட். ஸோ இது எல்லாமே எப்படி பயன்படுத்துறது, இதெல்லாம் பயன்படுத்தினா நம்ம கார் எப்படி இருக்கும், இது பயன்படுத்தாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நமக்கு தொகுத்து வளர்ந்துறது பார்த்திங்கன்னா உங்கள் தினேஷ். இந்த வீடியோக்கான ஸ்பான்சர்ஷிப் யார் கொடுக்குறாங்க, யார் ஸ்பான்சர் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனப் ஆட்டோ பார்ட்ஸ் பெரம்பலூர். இது எல்லாமே உங்களுக்கு சைனப் ஆட்டோ பார்ட்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். குறைந்த விலையில் நிறைவான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ என்ன அப்படின்றத சொல்லியாச்சு. வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 விதமான கிளாஸ் கிளீனர்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆட்டோமொபைலுக்கு பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். இந்த கிளாஸ் கிளீனர்ஸ் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வின்சிலிங் டேங்க்கில் இந்த ஸ்க்ரீன் கிளீனர் அப்படின்னு அது ஒன்று இருக்கும். அந்த வின்சிலிங் டேங்க் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் இந்த ஸ்க்ரீன் கிளீனர் ஊற்றிடணும். அது நீங்கள் கரெக்டாக ஒரு டேங்க்குக்கு ஒரு லிக்விட் ஊற்றினா ஓகே. பெரிய காராக இருந்துச்சுன்னா 2 ஊற்றணும், சின்ன காராக இருந்தால் 1 ஊற்றுறா மதி. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஊற்றினதுக்கப்புறமா அதில் நம்ம மினரல் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வைபர் மோட்டரில் வைபர் அந்த ஓஸ் வழியாக தண்ணி வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த வைபர் போடுற அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நாசல் வழியாக தண்ணி கண்ணாடி மேலே படிக்கும். அப்போ அடிக்கும் பொழுது இந்த சோப் வாட்டர் வரும். ஸோ அப்போ நம்ம கண்ணாடி க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது கண்ணாடி கிளாத்து, ஆரஞ்சு கலர் இருக்கிறது பாடி கிளாத்து, இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஃபேப்ரிக் கிளாத் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரெண்டுத்தோட வேலையுமே இது பண்ணும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பண்ணும்பொழுது 2 கிளாத் வச்சுக்கணும். அந்த ஃபேப்ரிக் கிளாத்தை யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஹை சாஃப்டாகவும் இருக்கும், ஹார்டாகவும் அது மாறும். ஸோ 2 மாதிரியான இருக்கும். ஸோ க்ளீனிங்க்கு ஒரு கிளாத்தும், க்ளீன் பண்ணி முடித்தோடனே அந்த ஈரத்தை துடைக்கிறதுக்கு ஒரு கிளாத்துமா 2 கிளாத்தாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த க்ளீன் பண்ணுறது அந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் நனைச்சி அதை சோப் வாட்டரில் ஆல்ரெடி துடைச்சிருப்பாங்க. அது மேலே நீங்கள் இதை க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது அந்த கிளாஸ் கிளீனர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் அது மேலே. அப்போது அதுக்கு அடுத்தது நீங்கள் அந்த ஈரமான கிளாத்லேயே நீங்கள் துடைச்சிட்டு கடைசியாக அது ஈரமாக இருக்கும் இல்லையா, அப்போ புள்ளி புள்ளியாக ஆக விடாத இருக்கிறதுக்கு தான் உடனே என்ன பண்ணிடணும், இந்த ட்ரை கிளாத்தை எடுத்து நீங்கள் அது மேலே துடைச்சிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி பளபளன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு கார் சோப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே கட் பண்ணி அந்த லிக்விடை ஊற்றிட்டு நம்ம படத்தில் பார்த்துட்ருக்கோம். அதை ஊற்றி நீங்கள் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஈரமான கிளாத்தை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரை கிளாத்தை வச்சு நீங்கள் துடைச்சிடணும். துடைச்சதுக்கப்புறம் வேக்ஸ் கோட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ஸ்டா வேக்ஸ் கோட்டிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்து பாடி மேலே நல்லா துடைச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது கார் மாதிரி ஆகிடும். ஸோ இதே மாதிரி டேஷ்போர்ட் க்ளீனர் இருக்குது. அதுக்கப்புறம் வீல் ஷைனர் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டு டூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்குது ஷைனர். அப்புறம் ரேடியேட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு, கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாசில் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி க்ளீனர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் நம்ம இருக்க கடையில் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் சைனப் ஆட்டோ பார்ட்ஸ் போயிட்டு நீங்கள் பார்த்து இதை வாங்கிக்கலாம். எல்லாமே குறைந்த விலையில் நிறைவான பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்தி உங்கள் காரை வந்துட்டு புதுமையான காராக நீங்கள் வந்து மாற்றிக்கங்க. எப்பொழுதுமே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பளபளன்னு இருக்கிறதுக்காக வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கார் வந்து புது காராகவே எப்பொழுதுமே நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம வச்சுருக்க பொருளை வந்துட்டு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அழகாகவும் வச்சுருந்தோம்னா அது எப்போவுமே நமக்கு வந்து பிடித்தமானதாக ஒரு பொருளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் காரை மாற்றிக்கிறதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். மீண்டும் வந்து இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்துட்டு வீடியோ வந்து பதிவு வந்து போடுறோம். அன்டில் தென் பை பாய். திஸ் இஸ் தினேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.